Hi friends, welcome to Tea and Spicy. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்பவும் போல வாழைக்காய் பஜ்ஜி இல்லாம நாம துவரம் பருப்பு வச்சு இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து செய்ய போறோம். நார்மலா வந்து கடலை மாவுல பஜ்ஜி சாப்பிடும்போது நெஞ்சு வந்து ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்கும். சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணதுனால சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதே மாதிரி நம்ம இந்த துவரம் பருப்புல வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதே மாதிரி இதுல சோடா கூட நம்ம சேர்க்க போறதில்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கூட வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஆயில் ஃபுட் வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த துவரம் பருப்புல பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் நான் வந்து ஊற விட்டுருக்கேன். இப்போது மூடி விட்டுடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இந்த அளவுக்கு பருப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் 2 வாழைக்காய் அளவுக்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு உங்களுக்கு மாவு கிடைக்கும். இப்போது எல்லா பருப்பையுமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு தடவை விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு சோடா உப்பு சேர்க்காமலேயே நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடல மாவில் பஜ்ஜி செய்யவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் எப்பவும் போல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாழைக்காய் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை வந்து ஸ்லைசர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 வாழைக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது தோல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் பஜ்ஜி சீவிர கட்டை இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா வாழைக்காயுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் தான் பஜ்ஜி செய்யணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதே மாதிரி பஜ்ஜி மிளகாய் இதில் கூட நீங்கள் பஜ்ஜி செஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு எந்த காய் வந்து விருப்பமாக இருக்கோ அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் 2 சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் செஞ்சு விட்டுக்கோங்க. இது அவ்வளோவா நம்மளுக்கு வடியாது, ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு போடுறதுக்கு வரும். இப்போது சூடான எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். பாருங்கள், நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா போட்ட உடனே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜிகளை சேர்த்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 பஜ்ஜி அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து சூடாக இருக்கணும். ஆயில் சூடாக இல்லைன்னா நம்மளுக்கு பஜ்ஜி உப்பி வராது. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பஜ்ஜியில் எண்ணெய் எதுவுமே நிற்கலை. எவ்வளோ சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.